إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ونعوذ بالله من شرور أنفسنا ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد وقد قال الله تبارك وتعالى في كلامه العزيز وفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا أنزلناه في ليلة القدر وما أدراك ما ليلة القدر ليلة القدر خير من ألف شهر تنزل الملائكة والروح فيها بإذن ربهم من كل أمر سلام هي حتى مطلع الفجر صدق الله مولانا العظيم العظيم. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்பாளன் அந்த வல்ல நாயன் அல்லாஹ் தஆலாவை போற்றி புகழ்ந்ததன் பின்னர் அவனுடைய இறுதி தூதர் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சஹாபாக்கள், தாபிஈன்கள், தாபீன்கள், குறிப்பாக முஃமின்கள், முஸ்லிம்கள் அனைவர் பேரிலும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகி கொண்டிருக்கட்டும். புனிதமான ஜும்ஆவின் கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி வல்லோனின் மாளிகையில் அத்திகாஃபுடைய நியத்துடன் அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பிறை நேசர்களே, எந்த விடயங்களை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடக்கும்படியும் எந்த விடயங்களிலிருந்து முற்றுமுழுதாக தவறுந்து கொள்ளுமாறு குர்ஆனும் ஹதீஸும் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறதோ அந்த விடயத்திலிருந்து முற்றுமுழுதாக தவறுந்து கொள்ளுமாறு அடியானாகி எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் என்ற அன்பான கட்டளையிடுகின்றேன். எல்லா நிலைகளிலும் எல்லா சந்தர்ப்பங்களிலும் உள்ளும் புறமும் அல்லாஹ்வை பயந்து வாழக்கூடிய தக்வா என்ற உயர்ந்த சொத்தை அல்லாஹ் நமது வாழ்விலும் நமது குடும்பத்திலும் ஒரு உம்மத்திலும் அல்லாஹ் தஆலா அந்த உயர்ந்த சொத்தை நசீபாக்கி தந்தருள்வானாக. மேலானவர்களே, எப்பொழுது அல்லாஹ்வுடைய கட்டளைகளை அருமை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி வாழுகிறோமோ அப்பொழுது நிம்மதியையும் சந்தோஷத்தையும் சுபீட்சத்தையும் மன நிறைவையும் நிம்மதியான வாழ்க்கையும் அல்லாஹ் தஆலா உண்டாக்குவான். எப்பொழுது அல்லாஹ்வுடைய கட்டளைகள் அருமை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை உதாசீனம் செய்வோமோ அப்பொழுது கேவலமும் இழிவும் நஷ்டமும் நம்மளை வந்து சூழ்ந்து கொள்ளும் என்பதனை அல்லாஹ்வுடைய வேத புத்தகமாகிய குர்ஆனிலிருந்தும் அருமை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹதீஸிலிருந்தும் இந்த செய்தியினை நானும் நீங்களும் படித்துக் கொண்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, சங்கையும் வலுப்பமும் கீர்த்தியும் கண்ணியமும் உயர்வும் மதிப்பும் மாண்பு மிக்க சங்கையான ரமலானின் சில பொழுது இறுதி ரமலானாக இருக்கலாம். எனவே இந்த ரமலானில் இணைத்து வைத்த அல்லாஹ் நம் அனைவர்களையும் அவனுடைய சுவனபதியில் ஒன்றாக இருக்கின்ற பாக்கியத்தை நம் அனைவர்களுக்கும் தந்தருள் புரிவானாக. மேலானவர்களே, அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ரமலானுடைய இறுதி பத்தில் நம் அனைவர்களும் இருந்து கொண்டிருக்கிறோம். குறிப்பாக சலஃபு சாலிஹீன்கள், நம்முடைய முன்னோர்கள், குறிப்பாக அல்லாஹ்வுடைய இறைநேசர்கள் அனைவர்களுடைய வழித்தூண்டலில் மிக முக்கியமான ஒன்றுதான் இஅ்திகாஃப். அன்புக்குரியவர்களே, ஹதரத் இப்ராஹிம் அலைஹி ஸலாத்து வஸலாம், ஹதரத் இஸ்மாயில் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் மக்கா முக்கர்ரமாவில் இஅ்திகாஃபுடைய உயர்ந்த பரிசுத்தமான அமலை செய்திருக்கிறார்கள். அதே போன்று பலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய இன்று பிரச்சனைக்குள்ளாக்கப்பட்ட மஸ்ஜிதாகிய பலஸ்தீன மஸ்ஜிதிலே மரியம் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவர்கள் இஅ்திகாஃப் இருந்திருக்கிறார்கள். நம் உயிரிலும் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மஸ்ஜிதுன் நபவியிலே இஅ்திகாஃபுடைய உயர்ந்த சிறந்த உன்னதமான பரிசுத்தமான அந்த அமலை செய்திருக்கிறார்கள். நபி அவர்களுடைய காலங்களில் 10 மனைவிமாரோடு இருந்தும் கூட நபி அவர்கள் தன்னுடைய மனைவிமாரை விட்டு விலகி அல்லாஹ்வுடைய இறை இல்லத்தில்
அல்லாஹ்வுடைய தரிப்பாட்டில், அவனுடைய வணக்க வழிபாடுகளில், அவனுடைய ஹஷ்யத்தில், உலக விவகாரங்களிலிருந்து முற்றுமுழுதாக தன்னை அவ்வாறு விடுபட்டு மறுமையினுடைய சிந்தனையோடு தன்னை ஈடுபடுத்திக் கொள்வதற்கான உயர்ந்த இலக்காகிய அந்த அமலை செய்திருக்கிறார்கள் என்பதனை எல்லாம் அன்புக்குரியவர்களே ஹதீஸில் நாங்கள் படிக்கக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலான் வந்துவிட்டால் தன்னுடைய மனைவிமார்களை தூரமாக்குவார்கள் என்ற கருத்து அஹ்மதிலும் நசாயிலும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. தூரமாக்குவார்கள் என்றால் அவர்களை விட்டு, அதாவது தலாக் கொடுப்பார்கள் என்ற கருத்து அல்ல. அதாவது மனைவிமாரின் பக்கமாக நாட்டத்தை விட்டுவிட்டு மஸ்ஜிதின் பக்கமாக அவர்களை விட்டுவிட்டு மஸ்ஜிதோடு தன்னுடைய இறுக்கமான தொடர்புகளை உண்டாக்கி கொள்வார்கள். புகாரியிலும் முஸ்லிமிலும் அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுடைய இறுதி தூதர் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய இறுதி 10 காலங்கள் வந்துவிட்டால் அந்த இறுதி 10 நாட்களை மிகவும் கண்ணியமாகவும் கௌரவமாகவும் அந்த ஒவ்வொரு வினாடியையும் கழிக்கக்கூடியவர்களாக இருந்திருக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, சலஃபுகள், நம்முடைய முன்னோர்கள் இந்த காலங்களை மிகவும் கண்ணியமாக பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பதனை நாம் அறியக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்நாளில் இஅ்திகாஃபை விட்டது கிடையாது. 2 தடவைகள், ஒன்று ஹிஜ்ரி 8 மக்காவுடைய ஃபத்ஹுடைய காலம் இஅ்திகாஃப் தடைப்பட்டது. அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ருடைய யுத்த காலத்திலும் நபி அவர்களுடைய இஅ்திகாஃப் தடைப்பட்டிருக்கிறது. எனவே எல்லா காலங்களிலும் மௌத் வரைக்கும் நபி அவர்கள் இந்த இஅ்திகாஃப் என்ற உயர்ந்த பரிசுத்தமான அமலை விட்டதில்லை. எனவே வெறுமனே மஸ்ஜிதிலே ஒரு இடத்திலே ஒதுங்கி இருப்பது என்ற கருத்தல்ல. எனவே இதற்கு ஆதாரமாகத்தான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் நபி அவர்கள் மஸ்ஜிதுன் நபவியில் தங்கி இருக்கின்றார்கள், இஅ்திகாஃபுடைய அமலில் இருக்கின்றார்கள். ஒரு மனிதர் வருகிறார், யா ரசூலல்லாஹ், எனக்கு கடுமையான தேவை இருக்கிறது, அந்த தேவையையும் அந்த பிரச்சனையையும் அந்த கஷ்டத்தையும் நீங்கள் தான் நிவர்த்தி செய்ய வேண்டும் என்று சொன்ன பொழுது அல்லாஹ்வுடைய இறுதி தூதர் மஸ்ஜிது நபவியிலிருந்து வெளிப்பட்டு பள்ளியிலிருந்து வெளியே சென்று அந்த மனிதருடைய தேவையை பூர்த்தி செய்து கொடுத்தார்கள். இப்பொழுது அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், உங்களுடைய இஅ்திகாஃப் என்ன நடைபெற்றது என்று கேட்க அல்லாஹ்வுடைய இறுதி தூதர் வரைவிலக்கணம் சொன்னார்கள். பள்ளியோடு மட்டுப்படுத்தி கொண்டதல்ல, மனித குலத்தின் தேவைகளை, மனிதர்களுடைய பிரச்சனையை, மனிதர்களின் கஷ்டத்தை, மனிதர்களுடைய சிக்கல்களை யார் இலகுபடுத்துகின்றார்களோ அவர்களுக்கு 10 வருடம் பள்ளியில் இஅ்திகாஃப் இருந்த நன்மையை நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே சொல்லி காட்டினார்கள். இங்கே அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், உங்களுடைய இஅ்திகாஃபினுடைய நிலை என்ன யா ரசூலல்லாஹ்? நீங்கள் இஅ்திகாஃபில் இருக்கிறீர்கள், மஸ்ஜிதை விட்டு வெளியேற முடியாது என்று சொன்ன பொழுது சொன்னார்கள், இல்லை இல்லை, மக்களுடைய தேவையை நான் நிறைவேற்றி கொடுப்பதற்காக, அல்லது சில பொழுது என்னால் அந்த தேவைகள் நிறைவேற்றப்படும் என்றிருந்தால் நான் வெளியே சென்று அந்த தேவையை பூர்த்தி செய்து கொடுத்தால் 10 வருடங்கள் இஅ்திகாஃப் இருந்த நன்மை ஒரு மனிதனுடைய தேவையை நிறைவேற்றினார் என்பதனை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தினார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மிகவும் உயர்ந்த இபாதத்துக்களோடு அல்லாஹ்வோடு நெருங்குவதற்கு மிக முக்கியமான காலம்தான் இந்த காலம். எனவே நாங்கள் பிழையான வழிகாட்டலில், பிழையான வழி நடத்தலில், பிழையான முறையில் நாங்கள் இவைகளை விளங்கிக் கொள்ளக்கூடாது. அல்லாஹ்வுடைய இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மஸ்ஜிதில் இருந்து தன்னுடைய எல்லா விவகாரங்களையும் எல்லா கடமைகளையும் நிறைவேற்றி இருக்கிறார்கள் என்பதனை சஹீஹுல் புகாரியிலும் முஸ்லிமிலும் அஹ்மதிலும் இந்த ஹதீஸ் தெளிவாகவே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் இருந்தார்கள் என்றால் என்பதனை அஹ்மதிலே ஹதீஸ் வந்திருக்கிறது. ஹஜ்ரத் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், என்னுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்திக் கொள்வதற்கு புகாரியிலே மற்றொரு ஹதீஸ் வந்திருக்கிறது. சொன்னார்கள், இறுதி 10 நாட்களில்
லைலத்துல் கத்ர் என்ற இரவு இருக்கிறது. எனவே அந்த லைலத்துல் கத்ரை சிறப்பாக நான் அடைந்து கொள்வதற்கு, நான் பெற்றுக் கொள்வதற்கு, அதனுடைய உச்ச பயனை அடைந்து கொள்வதற்காக வேண்டி இறுதி 10 நாட்களில் இருக்கிறேன் என்றார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்க போகிறார்கள். இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் என்ற சூரத் இறங்கியவுடன் சமிக்கை வந்துவிட்டது. உலகத்தின் வெற்றிகள், உலகத்தினுடைய வெற்றியின் வாசல்கள் வந்துவிட்டால் வரஐத்தன் நாஸ யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃவாஜா, மக்கள் எதிர்த்தவர்கள், தன்னை அடிமையாக முற்பட்டவர்கள் எல்லோரும் இஸ்லாத்தின் கால் அனித்துவத்தின் கீழால், இஸ்லாத்துக்கு கீழால் வந்து விடுவார்கள் என்ற செய்தி அங்கே புலப்படுகிறது. எனவே எப்பொழுது இஸ்லாத்துக்குள் நுழைகிறார்களோ நபி அவர்கள் உலகத்தை விட்டு பிரிவார்கள் என்ற செய்தி அங்கே சமிக்ஞையாக காட்டப்படுகிறது. நபி அவர்கள் எப்பொழுது இந்த ஆயத் இறங்கியதோ, இந்த ஆயத் இறங்கி சில மாதங்களில் இந்த உலகத்தை விட்டு விடைபெறுகிறார்கள். அந்த விடைபெறக்கூடிய காலம் நபி அவர்கள் தெளிவான ரிவாயத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 20 நாட்கள் அல்லாஹ்விடத்திலே மண்டியிட்டு, தடுத்திருந்து, தனித்திருந்து, விழித்திருந்து, அல்லாஹ்விடத்திலே தாயித்திருந்து, அல்லாஹ்வுடன் முனாஜாத் செய்து, அல்லாஹ்வுடன் தனி தொடர்புகளை உண்டாக்கி உலக விவகாரங்களிலே ஈடுபடுவதை குறைத்து நன்றாக விளங்க வேண்டும். வியாபாரம் செய்வது, கொடுக்கல் வாங்கல் செய்வது, பிசினஸ் செய்வது, பொதுவாகவே பள்ளியில் வியாபாரம் செய்வது தடுக்கப்பட்டிருக்கிறது. இவைகளுக்கு அனுமதி இல்லை. இதைவிட மனிதர்களுடைய ஜகாத் விடயங்கள், மனிதர்களுடைய தேவை விடயங்கள், மனிதர்களுடைய நலன் விடயங்கள், மனிதனுடைய நல்வாழ்வு விடயங்களிலே கூடிய கவனம் செலுத்துவதற்கு ஷரியத் அனுமதி கொடுத்திருக்கிறது என்பதனையும் நாங்கள் விளங்க வேண்டும். முற்றாக ஒதுங்குதல் என்பது இவைகளில் ஒதுங்குவதல்ல. என்னுடைய தொழிலில், என்னுடைய வியாபாரத்தில், என்னுடைய வர்த்தகத்தில் இருந்து முற்று முழுதாக நான் ஒதுங்கி இருக்க வேண்டும். பள்ளியில் வந்து கடை கணக்கு பார்ப்பது கிடையாது, அதற்கு பேர் இஅ்திகாஃப் கிடையாது. ஒட்டுமொத்தமான உலக விவகாரங்களில் இருந்து தனித்திருக்க வேண்டும். அதற்காக வேண்டி சமூக விவகாரங்களில், சமூக நல்லிணக்கங்களில், சமூகத்துடைய நல்வாழ்வுகளில், சமூக நல்ல விடயங்களிலே அவர் ஈடுபடக்கூடாது என்ற கருத்தல்ல. ஏற்கனவே அதற்கு ஆதாரமாக ஒரு செய்தியை உங்களுக்கு முன்வைத்து, ஒருவருடைய தேவையை நிறைவேற்றி கொடுப்பதற்காக வேண்டி வெளிக்கிளம்பி சென்றால் 10 வருடம் இஅ்திகாஃப் இருந்த நன்மை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே இந்த அடிப்படையில் இந்த ரமலானின் இறுதி 10 நாட்களில் இருக்கிறோம். ஒட்டுமொத்தமாக நபி அவர்கள் இந்த ரமலானின் மிக முக்கியமான ஒன்றே ஒன்று இருக்கிறது. அதுதான் சகோதரர்களே லைலத்துல் கத்ர். இதை நாங்க பெற்றுக்கொண்டோமா? இந்த லைலத்துல் கத்ரை நாங்க அடையிறதுக்கு முயற்சி செய்தோமா என்றால் சகோதரர்களே, இல்லை என்று சொல்லுவதா அல்லது இருக்கிறது என்று சொல்லுவதா? எனவே இந்த லைலத்துல் கத்ர் எப்பொழுது வரும்? மக்ரிபுடைய தொழுகையிலிருந்து சுபஹ் வரைக்கும் வரும். அதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த லைலத்துல் கத்ரை அடைந்து கொள்வதற்காக வேண்டி பள்ளியில் தரித்திருந்து தன்னுடைய கூடாரத்தை, துருக்கி நாட்டினுடைய கூடாரத்தை அப்படியே விலக்கி, இன்றைய இரவு லைலத்துல் கத்ரா, இன்றிரவு வானத்தை நோக்கி பார்ப்பார்கள், இன்றைய இரவு லைலத்துல் கத்ராக இருக்குமா என்று தன்னுடைய கூடாரத்திலிருந்து பார்த்தார்கள் என்று ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள். எனவேதான் 10 நாட்களிலும் எங்களுக்கு முத்தாப்பு வைத்ததைப் போல் 10 நாட்களையும் நாங்கள் இஅ்திகாஃபில் கழிப்பது, அதாவது 10 நாளையும் குறைந்தது அமல்களில் கழிக்க வேண்டும், அமல்களில் இபாதத்தில் கழிக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா இந்த சிறிய சூரத்தில் அல்லாஹ் 3 இடங்களில் கத்ர் என்ற வார்த்தை அல்லாஹ் பாவிக்கின்றான். ஒரு இடத்தில் அல்ல, 3 இடத்தில் சிறியோர் வசனம். இந்த வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான் என்றால், எனவே எங்குமே கிடைக்காது. 84 ஆண்டுகள் நாம் வணக்கம் செய்த மிகப்பெரிய பாக்கியம். முதலாவது பாக்கியம், இன்னா அன்ஸல்நாஹு ஃபீ லைலத்துல் கத்ர் லஹ்ஃபுல் மஹ்ஃபூல். அதில் இருந்து அல்லாஹ் தஆலா முதல் வானத்துக்கு கொண்டு வந்து, முதல் வானத்திலிருந்து ஜிப்ரீல் மிக பரிசுத்தமான கண்ணியமான மனிதனிடம் இருந்து முஹம்மது ரசூலுல்லாஹ்வுக்கு குர்ஆனை கொண்டு வந்து கொடுத்தார். அல்லாஹ்வும் உயர்ந்தவன், லஹ்ஃபுல் மஹ்ஃபூல் உயர்ந்தது,
அந்த அல்லாஹ்வுடைய சத்தியமான அந்த கலாமை, அல்லாஹ்வுடைய குர்ஆனை எடுத்து வந்த ஜிப்ரீல், ரூஹுல் அமீன் என்று சொல்லக்கூடிய அந்த மலக்கும் சிறந்தவர் கொடுக்கப்பட்ட முஹம்மது ரசூலுல்லாஹ் அவருடைய கல்புகளிலே குர்ஆன் கொடுக்கப்பட்டது. இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்தில் கத்ர், இந்த கத்ருடைய இரவில் நாம் குர்ஆனை இறக்கினோம். வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ர் என்றால் உங்களுக்கு என்ன என்று தெரியுமா? நீங்கள் நினைத்ததை போன்று சாதாரணமான விடயம் கிடையாது, அதோடு இரவு கிடையாது, இரவிலே விழித்தல் கிடையாது. அது ஒரு பிரமாண்டமான, யார் சொல்லுவது? வமா அத்ராக என்ற அத்ராக யுத்ரீக அத்ராக என்று அல்லாஹ் பாவிப்பது மிக மிக முக்கியமான விடயத்துக்கு அல்லாஹ் பாவிப்பது. அத்ராக உங்களுக்கு என்ன என்று தெரியுமா? மெசேஜ் தெரியுமா? அது மிக முக்கியமான ஒரு செய்திக்கு சொல்லுவோமே, மிக முக்கியமான செய்தி என்று. இதே போன்று அல்லாஹ் சொன்னான், வமா அத்ராக, உங்களுக்கு என்ன என்று உங்களுக்கு தெரியுமா? வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர், லைலத்துல் கத்ரி, அல்லாஹ் சொல்கிறான் லைலத்துல் கத்ரி கைரும் மின் அல்ஃபி ஷஹர், அது 1000 மாதங்களை விட சிறந்தது. கைரும் மின் அல்ஃபி ஷஹர், 84 ஆண்டு இபாதத் செய்து நன்மை கிடைக்கும். அப்போ ஒரு நாசம் தொழிலை விட்டா எவ்வளவு பாக்கியம்! ஒரு மாசம் அல்ல, இறுதி 10 நாட்களில், இரா காலங்களில் நாம் மக்ரிபிலிருந்து குறைந்தபட்சம் ஃபஜ்ர் வரைக்குமாவது மஸ்ஜிதிலே தரித்து அல்லாஹ்விடம் வேண்டி தனித்திருந்து, அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃவ அன்னா யா கரீம் யா ரஹீம் யா அல்லாஹ் ஃபضلا من الله ونعمة مغفرة ورحمة وعافية وسلامة ونستغفر الله ونسألك الجنة ونعوذ بك من النار. இந்த துஆவை அதிகமாக ஓதுவோம். இறுதி 10ல கிட்டத்தட்ட அதிகமாக ஓதுவோம். என்னை விட உங்களை விட சிறந்த முஹம்மது ரசூலுல்லாஹ்ட்ட ஆயிஷா நாயகி கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர் என்று கேட்டானே அல்லாஹ், லைலத்துல் கத்ர் கைரும் மின் அல்ஃபி ஷஹர், 1000 மாதங்களை விட சிறப்பான இரவை அடைந்து கொண்டோ என்று எங்களுக்கு விளங்கிட்டா என்ன செய்யறது என்று கேட்டான். காலத்துல லைலத்துல் கத்ர் எங்களுக்கு விளங்கிட்டு என்ன செய்யறது சொன்னாங்க, இந்த துஆ ஓதிக்கொள்ளுங்க. அல்லாஹும்ம இன்னக அஃபூன் துஹிப்புல் அஃவ அஃபு அன்னா, யா அல்லாஹ் பிழைகள், குற்றங்களை, தவறுகளை மன்னிப்பவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை. யா அல்லாஹ் எங்களோட குற்றங்களை எல்லாம் நீ மன்னிச்சிரு. அல்லாஹ்விடத்துல எங்களை மண்டியிடக்கூடிய ஆயிஷா நாயகி சொல்றாங்க, நபி அவர்களோட நாங்க பார்க்கிறோம், நபி அவர்கள் அதிகமாக தன்னை வேட்டியை இறுக்கமாக கட்டுவாங்க, கீழே விழாத மாதிரி. நபி அவர்கள் கெஞ்சி பணிந்து ஹஷ்யத்தோட அல்லாஹ் இடத்துல துஆ செய்வாங்க. ஒருத்தருக்கு ஒரு ஒரு லைலத்துல் கத்ர் கிடைச்சா 84 ஆண்டுகள். உலகத்தில் இருக்கிற காசு பணம் அல்ல, எல்லாத்துக்கும் சம்பளம் தாரான் சகோதரர்களே. இன்றைய தொலை போறீங்க 2 ரக்காத் 155 எழுத்து, ஒரு எழுத்துக்கு 100 என்றா 15,500 சம்பளம் தாரான் அல்லாஹ். 2 ரக்காத்துக்கு 31,000 சம்பளம் தாரான் அல்லாஹ். ஜும்மாவுக்கு ஒரு சீதா நன்மை, காரணா நன்மை, சிரிச்சா நன்மை, அழுதா நன்மை, எல்லாம் சம்பளம், எல்லாம் சம்பளம். இரவுல விழிக்கிறீங்க சம்பளம், தஹஜ்ஜத்துல அழுறீங்க சம்பளம், எல்லாத்துக்கும் சம்பளம், எல்லாத்துக்கும் கூலி. சில அறிஞர்கள் எழுதி இருக்கிறாங்க எந்த அளவுண்டா, ஹதீஸ்களை வச்சு, ஹதீஸ் அல்ல, கிட்டத்தட்ட ஒரு அமலுக்கு, ஒரு இஅ்திகாஃப்னு வைங்களேன், ஒரு அமலுக்கு நாங்க வெளிவ காட்டுறதாக இருந்தா, சக்தியை காட்டுறதாக இருந்தா, ஒரு அமலுக்கு, ஹதீஸ் அல்ல, ஒரு பெருமானம் சொல்லுவதாக இருந்தால் 150 கிலோ தங்கம் ஒரு அமலுக்கு வெளி ஈடாகாது. 150 கிலோ 2 ரக்காத்துக்கு 150 கிலோ. யாராவது விடுவோமா? ஒரு ருக்குவை விடுவோமா? ஒரு ஏத்தித்தால விடுவோமா? ஒரு சுஜூத விடுவோமா? ஒரு அல்லாஹ்விடத்துல முனாஜா செய்யறத விடுவோமா? 3 நாள் பெய்த்தது, 25, 27,
27, 29 சென்ற ரமலான்ல இருந்தவங்க பெருநாள் கொண்டாடு அறிவிக்கிறாங்க. மக்கா பள்ளியில சென்ற வருஷம் 2 மையத்து. மேலானவர்களே, அன்புக்குரியவர்களே, மீதமுள்ள காலங்களை நாங்க மஸ்ஜிதுகளோட அமலோட கழிக்கிறதுக்குரிய முயற்சி. அல்லாஹ் எங்களுக்கு எல்லாத்துக்கும் சம்பளம் தான், எல்லாத்துக்கும் சம்பளம் என்ற கூலி நான் விளங்குறதுக்கு சொல்றேன். அப்ப எங்களுக்கு கொஞ்சம் நல்லா விளங்கும். சம்பளம் தாரன் அல்லாஹ், எல்லாத்துக்கும் சம்பளம். சிரித்தாலும் சம்பளம், அழுதாலும் சம்பளம், நடந்த சம்பளம். பள்ளிக்கூடம் நடந்து வாராரு, அவருக்கு சம்பளம். இருட்டுல நடந்து வாராரு, அவருக்கு விசேஷமான சம்பளம். சுப்ஹானல்லாஹ். تتجافى جنوبهم عن المضاجع يدعون ربهم خوفا وطمعا ومما رزقناكم ينفقون. விலாவ படுக்கையிலிருந்து விளக்குறார். யா அல்லாஹ், ஹௌஃபன், உனக்காக வேண்டி தான் எழும்பினேன். யார் எதை சொன்னாலும், எப்படி அலிரலில் அவர்கள் அல்லாஹ்வோட முனாஜா செய்தார்களோ, இதே போன்று உன்னுடைய பயம், உன்னுடைய அச்சம்தான் என்ன கொண்டு வந்து இரவுல நிறுத்திருக்கிறது. ஆக்க யாரும் சொல்லலாம் சோர்களே, 2 ரகாத் ஒரு மனிதனுக்கு பாக்கியத்திலிருந்து, இந்த நேமத்திலிருந்து அல்லாஹ் கலட்டுகிறான் என்றால் அவனுடைய பாவத்தை தவிர வேறு எதுவும் கிடையாது. ஒரு பாக்கியம் அவனுக்கு அல்லாஹ் கொடுக்கிறான். ஒரு 2 ரகாத், ஒரு சுப்ஹானல்லாஹ். எனவே இறுதி 10 நாட்கள் மிக விசேஷமான நாட்கள், எண்ணப்படக்கூடிய நாட்கள். வமா அத்ராக மா லைலத்துல் கத்ர். 84 ஆண்டு 3 அமல விசேஷமாக செய்யுங்க. 1, குர்ஆன் கட்டாயம் ஓதுங்க. ஒரு தாலாவது ஓதுங்க, ஒரு தாலாவது ஓதுங்க. இறுதி 10 நாள்ல 84 ஆண்டு குர்ஆன் ஓது நன்மை கிடைக்கும். குர்ஆன் எங்கிருந்து வந்தது? எங்கிருந்து வந்தது? லஃபுல் மஹ்ஃபூலில் இருந்து வந்தது. அதிலிருந்து அல்லாஹ் முதலாவது வானத்துக்கு கொண்டு வந்து ஜிப்ரீல், சாதாரண ஆள் இல்ல, பிரம்மாண்டமான ரசூல சொன்னாங்க. நான் மக்கா கிட்ட வந்தேன், மக்காவுடைய ஹதீமுக்குள்ள வந்தேன், பிரம்மாண்டமான சத்தம் ஒன்று கேட்டது. நிமிர்ந்து பார்த்தேன், ரஐது, இந்த கண்ணால மிக தெளிவாக ஜிப்ரீலை கண்டேன். அடர்ந்து பாபுல், இன்றைக்கும் பாபு ஜிப்ரீல் என்று போடப்பட்டிருக்குது. காமத்துல்லாஹ்க்கு போனவங்களுக்கு தெரியும், அது விசேஷமாக போடப்பட்டிருக்குது. ஜிப்ரீல் வந்தாரு, அவருக்கு நான் சலான் சொன்னேன் என்றார்கள். மேலானவர்களே, சும்மா உள்ள மலக்கல்ல, லேசு மாசான ஆக்கள் இல்ல, விஐபி அல்ல. விஐபி அதுக்கு மேல உள்ள ஆக்கள், விசேஷமான ஆக்கள். அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய படைப்பு முஹம்மது ரசூலுல்லாஹ், மிகப்பெரிய படைப்பு. அந்த குர்ஆனை ஓதுற உள்ளங்களும் மிக சிறப்பானது. அன்றைய நாள்ல ஓதுனீங்கன்னா 84 ஆண்டு குர்ஆன் ஓதுன, ஒரு ஆயத்து தான் ஓதாது, 84 ஆண்டு குர்ஆன் ஓதுன. அன்றைய நாள் ஒரு 10 ரூபாய் கொடுக்குறீங்க சதக்கா, 84 ஆண்டுகள் சதக்கா கொடுத்த நன்மை கிடைக்கும். அன்றைய நாள் 2 ரக்காத் தொழுகிறீங்க, 84 ஆண்டுகள் சதக்கா செய்த நன்மை உங்களுக்கு கிடைக்கும். 3 அமலையும் கட்டாயம் செய்யுங்க. குர்ஆன் ஓதுறது இறுதி 10ல இத்திகாஃப் தான் இருக்க கிடைக்காட்டியும் அல்லாஹ் எல்லாருக்கும் சம்பளம் தாரான், சும்மா விடையல. கடைசி நாள் பெருநாள் காலத்தாலே அஸ்ஸௌமுலி, நோன்பு எனக்குரியது, அஸ்ஸௌமுலி, நோன்பு எனக்காக வேண்டி பிடித்தாய், கூலி நான் தான் என்றான் அல்லாஹ். அதனாலதான் ஹதீஸ்ல வந்து இது ஒரு பாதையால வந்து இன்னொரு பாதையில ஏன் போகணும்ன்றது சும்மா சொன்னான் அல்லாஹ். பெருநாள் நாள்ல எனக்காக வேண்டி தாவித்தாய், குடிப்பை விட்டாய், மனைவியை தூரமாக்கினாய், ஹலாலை ஹராமாக்கினாய். இதற்காக வேண்டி அல்லாஹ் கண்ணியப்படுத்தினான். மலக்குகளை போட்டு முசாபாசை, பாவமற்ற மாசூமியங்கள் தெருக்களிலே, வீதிகளிலே, சந்திகளிலே நின்று அல்லாஹ்வுடைய அத்துக்களை, அடிமைகளை, அதாவது முசாபா செய்யற காட்சி. அதனால ஒரு இடத்துல போக கூடாது, சும்மா சுத்திட்டு போகணும். பள்ளி பக்கத்துல ஒன்று சுத்திட்டு போகணும். இன்ஷால்லா இந்த பெருநாள்ல சரி அதை செய்யுங்க. பக்கத்துல சும்மா வீட்டுக்கு போய் தர, இது இப்படித்தான் சொல்லுவாங்க நினைக்காதீங்க. மௌத்தா போனா கூடவே வரணும், இப்படிதான் சொல்லுவாங்க ஹதீஸ் அவர்களே. ஒரு வழியாக வந்து மறு வழியாக செல்ல வேண்டும். தூரமாக இருந்தாலும் மலக்களின் முசாபா, அல்லாஹ்வுடைய மாசூமின்களுடைய சலாம், சாந்தி, இவைகளை பெற்றுக் கொள்வதற்கு முயற்சி செய்யுங்க.
அடுத்தது அல்லாஹ் தஆலா இந்த இரவுல தனஸ்ஸலுல் மலாயிகா, இதுல ரொம்ப விசேஷம், நல்ல மக்களுக்கு விளங்கும். உடம்பெல்லாம் சிலுத்து போகும், உள்ளம் ஹசியத்தாக இருக்கும், ஒரு சொஃப்டாக இருக்கும், திடீரென்று அழுக வரும். இது அவருக்குள்ள நிலைமைகள். யாரு? எனக்குள்ள நிலைமைகள். வெளியில உள்ள நிலைமை ஷைத்தான் அன்றைய இரவு அவனுடைய அட்டகாசம் இருக்காது, எரிகற்கள் எரியப்பட மாட்டாது, மெல்லிய துளிகள் வானிலிருந்து இறக்கப்படும், அமைதியான காற்று அவர்களுக்கு பட்டால் உள்ளத்தில் ஈமான் அதிகரிக்குமான ஒரு காற்று வீசும். எது? மாரிபிலிருந்து சுபு வரை அவ்வளவு அழகான மனோரம்யமான சொல்லுமே, ஒரு அழகா இருந்தது. அப்படி ஒரு அதை வர்ணிக்கிறாரு, அதை ருசிச்சு தான் பார்க்கணும். எந்த அளவுண்டா சில இமாம்கள் எழுதுறாங்க, கடல் நீரை நாங்க குடிச்சு பார்த்தோம், கடல் நீர் லைலத்துல் கத்ருடைய கடல் நீர் அன்றைய தினம் அது இனிப்பாக இருந்தது. சுப்ஹானல்லாஹ். வாழ்க்கையை மாற்றுகின்ற நாள், வாழ்க்கையை தீர்மானிக்கின்ற நாள், வாழ்க்கை முடிவெடுக்கின்ற நாள். தேடுங்க, தேடி முயற்சிங்க, அதை அலையுங்க. இன்னும் 7 நாட்கள் இருக்குது. எவ்வளவு தூரம் எங்களுக்கு எவ்வளவு இயலுமோ அவ்வளவு தூரம் நாங்க அமல்கள்ல இபாதத்துக்கள்ல இருக்கிறதுக்கு ரசூலுல்லாவோட நாங்க பெரிய ஒரு பிஸியுள்ளாக்கள் இல்லை. 10 மனைமாரோட இருந்து மஸ்ஜிதுல ஒதுக்கி போட்டு அவங்களோட வேலையில ஒரு ஹதீஸ் வந்து இல்ல, ரசூலுல்லாஹ் சாப்பாடு கொடுக்கலன்னு ஒரு ஹதீஸை நீங்க காட்டணுமா? தன்னுடைய மனைமார்களுக்கு சாப்பாடு கொடுக்கவில்லை என்ற ஒரு ஹதீஸ். சோழர்களே, குடும்பவியலில் முன்னுதாரணம் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உலகத்துல மிக சிறந்த 80 வயசு 70 வயசு ஆகிட்டா இஸ்திக்ஃபார் செய்யுங்க. பள்ளியில 10 நாள் ஏத்திகாஃப் எனக்கு கிடைக்கல. இன்றைய நாளை மௌத்தா போகிறோம், எதை சாதிக்க போறீங்க? நான் கேட்கிறேன், எதை சாதிக்க போறோம்? இன்னும் கல்வி திறக்க இல்லையா? பாவத்திலிருந்து மீனோடு வந்த தன்மை வரையிலையா? என்னை விட உங்களை விட அறிவில், ஆற்றலில், தெளிவில், சக்தியில், ஈமானில், பலத்தில், தக்வாவில், தவக்கலில், சபரில், யகீனில், பண்பாட்டில் உயர்ந்த மாமனிதர் ரசூலுல்லாஹ் அல்லாஹ் இடத்துல வந்து கெஞ்சி பணிந்து கேட்டார்கள் என்றால் நானும் நீங்களும் யாரு சகோதரிகளே? கெஞ்சி பணிந்து எல்லாத்திலும் அவர்தான், பெஸ்ட் அவர்தான். இங்க யாரும் சொல்றதுக்கு இருக்கா? நாங்க சோறுகளே இந்த காலங்களை பெருமதிகளை வீண் அடிச்சு கொண்டிருக்கிறோம், பஜார்களை இருந்து கொண்டிருக்கிறோம். எப்ப விளங்கும்? சக்கராத்துடைய நேரத்தில் விளங்கும். பலௌலா இதா பலஅத்தில் குல்கும் ஃபஹீனஇதின் தன்ظرون. உண்டைக்குரிய வந்தா அப்ப விளங்கும். எல்லாம் இந்த படம் எல்லாம் விளங்கும், சொன்னது எல்லாம் விளங்கும். அடே சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி அதத ஹல்கிஹி வரிதா நஃப்ஸிஹி வஸீனத அர்ஷிஹி வமிதாத கலிமாத்திஹி. சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். எல்லாம் ஊட நன்மையா? நபி ரமலான்ல அதிகமா சொன்னது லா இலாஹ இல்லல்லாஹ், அதிகமா சொல்லணும். ரமலான்ல 4 விஷயம் அதிகமா செய்யணும். லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ். சொல்ற நேரம் நீங்க சொல்லுங்கப்பா, சொல்ற நேரமே சொல்றதுக்கு பாக்கியம் இல்லையா? தனியா சொல்ல போறோம். நான் பயான் சொல்ற நேரமே சொல்லுங்க. லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் அதிகமாக சொல்லுங்க. அஸ்தக்ஃபிருல்லாஹ், பாவ மன்னிப்பு அதிகமாக தேடுங்க. ஆமா, அப்படி ஒன்று செய்யலை. நாங்க நல்லா 5 நேரம் தொழுகிறோம், நாங்க பிரச்சனை ஒன்று இல்லை. நாங்க எங்களுக்கு தீர்ப்பு வழங்கி கொண்டிருக்கிறோம் சகோதரிகளே. அல்லாஹ் என்னையும் மன்னிக்கணும், உங்களையும் மன்னிக்கணும். நான் அல்லாஹ் மற்றவனை பார்த்து மற்றவன் குறைய பார்த்து என்னுடைய இபாதத் இல்லாமலாக்கப்படுகிறது. மற்றவன் பலவீனத்தை பார்த்து சோறுகளே நஜீஸான வேலை, ஆக ஹிம்சியுடைய வேலை, பன்றியினுடைய வேலை. பன்றி பேய்த்தி மனத்தை நுகராது. பன்றி இருக்கிறே, அது மனத்தை நுகராது. நீ சில பேருக்கு ஜமியத்துலமாலாம் வேலை. உனக்கு என்னடா ஜமியத்துலமா வேலை செய்வாங்க, அவங்களோட வேலை செய்யும். உனக்கு ஒழுங்கா இருந்தாலும் இமெயில் அட்ரஸ் கடிதத்தை கேட்டுட்டு போவேன், உனக்கே தேவையில்லை. கியாமத்து நாள் வரை அந்த வீடியோ இருக்கு வரை பதில் சொல்லணும். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் அப்படிப்பட்ட மக்கள் இருந்து அல்லாஹ் நீ உங்களை பாதுகாப்பான். கியாமத்துடைய நாள் வரைக்கும் ஒருவரை பத்தி ஈபத் பேசினால், புறம் பேசினால் தௌபா இல்ல. தெளிவான ரிவாயத் வீடியோவும் பண்றாங்க, முடிஞ்ச வந்து கேளுங்க. அஹ்மதுடைய ரிவாயத். வாய பொத்துங்க சோதரிகளே, பொத்த தெரியாட்டி நோம்பு இல்ல. மனைவிய பொத்த தெரியுது, தள்ளி போன்றோம், சாப்பாடு தள்ளி போன்றோம்,
இத பொத்த தெரியலே, வாய பொத்த தெரியாத நோன்பு. ஏன் எதற்கு நோன்பு பிடிச்சிக்கிறோம்? லொஹர் தொழுகை புறம் இன்னொருத்தனை தான், அசரை புறம் இன்னொருத்தனை, மாறி புறம், கியாமுல் புறம். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் என்னை உங்களை மன்னிக்கணும் சகோதரர்களே, அந்த என்னை உங்களை மன்னிக்கணும். இந்த சம்அ வல் பஷர வல் ஃபுஆத. அல்லாஹ் எங்களுக்கு விளப்பத்தை தரணும், அல்லாஹ் எங்களுக்கு நல்ல முடிவுகளை தரணும், நல்லவர்களை சிந்திக்கணும் என்னால மற்றவர்களே. அதனால பெரும் பெரும் இமாம்கள் முஹத்திஸீன்கள் மௌத்தா போன பிறகு விளங்குகிறது, மகன் குடிப்பாற்றாரே, பாப்பாட உடம்புல காயங்கள் இருக்குது, பாப்பா ஊட்ட தூக்கலையே. இமாம்ட பேர் வரல, செய்தியை சொல்றேன் சோதர்களே, ஞாபகத்துக்கு வரையில பார்த்தாங்க, வாப்பா மூட்ட தூக்கி இல்லையே. மக்களோட தேவைக்காக வேண்டி மக்கள்லாம் படுத்ததுக்கு பிறகு மக்களோட சிரமங்கள், மக்களோட கஷ்டங்கள், மக்களோட பிரச்சனைகளை டீப்பாக, யாருடைய பிரச்சனை என்ன, யாருடைய கடன் எங்க, யாருடைய கஷ்டம் எங்க, யாருடைய நோய் எங்க என்று தேடி தேடி தனது முதுகில் சுமந்த வடுதான் எங்களோட வாப்பாட வடு என்று சொன்னார். அதனால சகோதரர்களே, இந்த விஷயங்களையும் கட்டாயமாக நாங்கள் ஒவ்வொருவரும் செய்யணும். தனஸ்ஸலுல் மலாயிகா, மலக்குகள் வருவார்கள் அந்த நாள்ல, சலாம் கிடைக்கணும். யாருக்கு கிடைக்கும் என்றா, உறவுகளை பகைச்சி உறவுகளை உடைச்சிருந்தா அவங்களுக்கு சலாம் கிடைக்காது. சொல்லுவாங்கல்ல, இது உங்களோட ரிஜெக்ட் பண்ணப்பட்டீங்க, ரிஜெக்ட், நீங்க ஃபெயில். உறவுகளை பகைத்தவர்களுக்கு வல்லவனாம் அல்லாஹ் இந்த வையகத்திலே கண்ணியமான மலாயிக்காமார்களை இறக்குவான். உறவுகளை பகைத்தவர்கள் மதுபானம், ட்ரக்ஸ், ஹம்ரு இவைகளோடு, ஐஸ் போதை வஸ்துக்களோடு யார் எதிர்த்தாக இருந்தார்களோ, அது மாவாக இருக்கலாம், கஞ்சாவாக இருக்கலாம், அபினாக இருக்கலாம், இவனோடு தொடர்பட்டவர்கள், பெற்ற தாய் தந்தையரோடு உறவுகளை துண்டித்தவர்கள், சலாம் கிடைக்காது, சலாம் கிடைக்காது. ஒரு ரூஹுடைய மலாயிக்காமார்கள், அதாவது மலக்கள் ரெண்டு கூட்டம் வருது. முதலாவது கூட்டம் மலக்கள் வருவாங்க, இரண்டாவது கூட்டம் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கொடியை தாங்கி இந்த பூமிக்கு இறங்குவாங்க. சுப்ஹானல்லாஹ், உட மன சிலுக்குது. பத்ருடைய யுத்தம், அபூபக்கர் சொல்லுகிறார், நாங்க யுத்தம் செய்யறோம், தெளிவான ரிவாயத், யுத்தம் செய்யறோம். அந்த நேரத்துல நாங்க பார்த்தோம், இந்த வலது புறத்துல ஜிப்ரீல கண்டோம். பெரும் எப்படி ஹெலிகாப்டர் இறங்கினா அப்படி ஒரு சத்தம் கேட்குமோ, உதாரணத்துக்கு சொல்றேன், ஹெலிகாப்டர் அவர் சொல்லல, ஒரு வகையான சத்தத்தோட ஜிப்ரீல் எங்கட அந்த மண்ணுக்கு இறங்கினார். இன்றைக்கும் அந்த இடம் பத்ருடைய இடத்துல இருக்கு. மீகாயில் இறங்கினார். மலக்கள் இந்த பூமியில் அணி அணியாக, சப் சப்பாக, ருக்கூல, சுஜூதுல, வீட்டுத்தால, தனிமையில, யா அல்லாஹ் என்ன பத்தியே எனக்கு என்ன பத்தியே யோசிக்கிறேன், அல்ல யாரை பத்தியுமே தனியை நான் இருந்து யோசிக்கிறேன். கொஞ்ச நேரம் அரை மணி நேரம் யோசிச்சாங்க, கொஞ்சம் இன்றைக்கு ஜும்மா என்ன பட்டண்டா, ஜும்மா போல சரி கொஞ்சம் யோசிங்க, என்ன பத்தி யோசிக்கிறேன், நான் யாரு, நான் என்ன செய்யறேன், எங்க போறேன், எவ்வளவு பாவத்தோடு இருக்கிறேன், சும்மா யோசி பாருங்க. இந்த சேட் இன்றைக்கு லொஹருக்கு ஜும்மாவுக்கு போட்டேன், அசருக்கு பார்த்தோம்னா அந்த சேட்ல அருவை பார்த்த கலரன்னு வந்து நல்லா தேய்ச்சி தான் கழுவுனேன். சகோதரர்களே நல்லா கேளுங்க, எங்கட கல்வி இருக்குது பாவத்துடைய சூழலோட, பாவத்துடைய சிந்தனையோடு, பாவத்துடைய பேச்சோடு, பாவத்துடைய உணர்வுகளோடு இணைந்து மஸ்ஜிதுகளில் இருக்கிறது சரியான கசப்பு. ஈமானுடைய பேச்சு கேட்கிறதுக்கு கசப்பு, சரியான கஷ்டம். யாரும் கோவிக்காதீங்க, என்ன காரணம் என்றா உள்ளத்தில் ஏற்பட்ட உங்களோட அதை கழுவணும். பைக் கழுவுறதுக்கு தயார், மோட்டார் பைக் கழுவுறதுக்கு தயார், உடுப்ப கழுவுறதுக்கு தயார். கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா, கத் அஃப்லஹ மன் ஸக்காஹா. உங்களோட உள்ளத்தை தூய்மைப்படுத்தி குர்ஆன் சொல்கிறது. இதுக்கு யாரும் தயார் இல்லை, பேசுற நான் உட்பட. இத பாவத்திலிருந்து நாங்க எங்களை விடுபடணும். எந்த பாவம் என்ன என்று யோசிக்கணும். மற்றவரை தான் நாங்க யோசிக்கணும். கொமாண்ட் பண்ண போறது எல்லாரும். ரசூலுல்லாஹ் ஒரு நாளும் கொமாண்ட் பண்ணல. பாவம் செய்தவர்களை, பாவிகளை, அநியாயக்காரர்களை, மோசமானவர்களை மோசமான என்று சொல்லல. ஒரு கூட்டம் வந்தாங்க, நாங்க ரொம்ப கஷ்டமான கூட்டம் பண்ணாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இல்ல இல்ல நீங்க எல்லாம் கண்ணியமான கூட்டம் அப்பா, எங்களை பத்தி யோசிங்க சகோதரிகளே. ரெண்டாவது எங்களோட மனைவியை பத்தி யோசிங்க, மூன்றாவது உங்களோட பிள்ளையை பத்தி யோசிங்க.
இதை தவிர வேற எந்த யோசனையும் எங்களுக்கு தேவையில்லை. லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்அஹா லஹா மா கஸபத். எவனை பத்தியும் உங்கள்கிட்ட கேட்கப்பட மாட்டோம், உங்களை பத்தி தான் கேட்கும். தேவையில்லாத வேலை, எங்கட வேலையை நாங்க பாக்குறது, எங்கட விஷயம் அல்லாஹ் அதெல்லாம் கேட்க மாட்டான், அதெல்லாம் கேட்கவே மாட்டான். எங்கட வேலைகளோடு மார்க்கம் இன்றைக்கு இல்லாதனாலதான் வேற வேற விஷயங்கள் எங்கட கைகள் நுழையப்படும். இதெல்லாம் பொல்லாத விஷயம் சொல்லுகளே, சக்கராத்தை கடினமாக்கும், நல்லவைகளில் ஈடுபடுவதற்கு பாரமாய்க்கும். ஒருத்தர் சொல்றாரு, எனக்கு இரவுல எழும்பி நிக்கிறது சரியான கஷ்டமாயி, யாரும் மன்னிச்சு கொள்ளுங்க, என்ன திருப்பியும் சொல்றேன் மன்னிச்சு கொள்ளுங்க. ஆனா சுபூக்கே கஷ்டமாயிக்கண்டா, யாமுல சரியான கஷ்டமாக இருக்குண்டா. சோர்களை இமாம்கள் தூக்கமே இல்லை, ராவராமாக சஃப்ல அல்லாஹ் பாத்திரமாய் நின்று தொழுதிக்கிறாங்க. அல்லாஹ் பார்த்த மாதிரி என்னை விட உங்களை விட அறிவில் ஆற்றலில் கண்ணியத்தில் சிறப்பான நபியுடைய மருமகன் உஸ்மான் மக்கால் இருக்கக்கூடிய மக்காம் இப்ராஹிமுக்கு முன்னால வந்து இஷாக்கு பின்னால தக்பீர் கட்டினா சுபூக்கு எக்ஸிட்டாக வாங்க, ஒரு குரானை முடிச்சிருவாங்க. எவ்வளவு கஷ்டமாயிக்கு நம்மளுக்கு ஒரு குரான் ஓய்வு முடிக்கிறது, ஆனா எவ்வளவு கஷ்டமாய் ஒரு குரான் சகோதரர்கள். அதனால மீதமுள்ள காலங்களை சரியாக பயன்படுத்தி கொள்றதுக்கு செய்யுங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வருவாங்க, தனஸ்ஸலுல் மலாயிகா ஒரு ரூஹுடைய தலைவரோட அந்த லீடர்ஷிப்போட வருவாங்க. சலாத்தை கொண்டு வருவார்கள். இவ்வளவு வேலையும் சுப வரையும் இருக்கு. அதனால் இன்ஷா அல்லாஹ் நாங்க எல்லாரும் இந்த விஷயத்துக்கு தயாராகணும். இறுதியாக ஒரு செய்தியோட முடிக்கிறேன், இதுதான் என்னுடைய குத்துபா. சகோதரர்களே, உங்களுக்கு தெரியும், மிக முக்கியமான ஒரு விஷயம்தான் நான் அடிக்கடி வலியுறுத்துகிற விஷயம். ரமலான் இறுதி பத்துல நான் நினைக்கிற 5-6 வருஷங்களாக வலியுறுத்தி வாரேன். எனவே என்னோட ஜகாத்துகள் மிக முக்கியமானது. ஏத்திகாஃப் ரிகார்டையும் பிரச்சனை இல்லை, கியாமுல் லைல் தொலாட்டியும் பிரச்சனை இல்லை, தஸ்பீ தொலாட்டியும் பிரச்சனை இல்லை. ஜகாத் மிக வெரி இம்பார்ட்டன்ட். ஜகாத் பரிச்செடுக்க வேண்டிய விஷயம். ஜகாத் அடிப்படை சட்டவியல். அதை மறுத்தால் காஃபிர். ஜகாத் பெறுபவர் யார்? ஜகாத் பெறதுக்கு எனக்கு தகுதி இல்லை என்ற ஒருத்தர் ஜகாத்ல பணத்தை வாங்குறது ஹராம். நிறைய பேர் இதுல எக்ஸிட் ஆகிறாங்க. எங்களோட ஊர்கள்ல அல்லாஹ் பாதுகாக்கணும். ஜகாத்துடைய தகுதியான ஒருவருக்கு எனக்கு ஜகாத் வழங்குறதுக்கு தகுதி இருக்கின்றா, நான் ஜகாத் மூலமாக வழங்கப்பட்ட எந்த பொருளை வாங்குவது ஹராம். அது பள்ளியில கொடுக்கணும், பன்சலையில கொடுக்கணும், எங்கேயும் கொடுக்கட்டும். ஜகாத்துடைய பொருள் நல்ல வழங்குங்க. தெளிவான ஒரு ஜாயிஸ சொல்றேன். ஜகாத்துக்கு நான் தகுதியான்றது உலமாக்கிட்ட கேளுங்க. இப்ப ரேஞ்சில 10 பவுன் நிசாப் கட்டாயமான விஷயம். தூங்காதீங்க, கேளுங்க தயவு செய்து. முக்கியமான பொருள் தூங்காதீங்க யாரும். மிக முக்கியமான விஷயம். ஜகாத்துக்கு தகுதி எப்படி என்ற சுருக்கமான விஷயம் என்ன, 10 பவுனுக்கு மேலே இருக்கணும் அவருடைய அளவு. இன்றைக்கு 3.5 லட்சம் 4 பவுன் 40 லட்சம் ரூபாய் இருந்தா மேல இருந்தா அவருக்கு ஜகாத்து கடமையாகுது. சும்மா உதாரணத்துக்கு இப்பே தான் 3.5 லட்சம் என்ன வைச்சாலும் கூட 35 லட்சம், அதுக்கு அங்கால இருக்கிற பணத்துக்கு 50 லட்சம் இருந்தா அவர் ஜகாத்துக்கு கடமையாகிறாரு. இல்லாட்டி ஜகாத்துக்கு கடமை இல்லை. எனவே ஜகாத் மிக முக்கியமானது, கணக்கு பார்க்க வேண்டியது மிக முக்கியமான. நேற்றும் கூட முக்கியமான அமர்வில் ஏத்திகாஃபையும் இடைநிறுத்தி ஜகாத்தின் வலிமை சம்பந்தமாக ஏத்திகாஃபை உடைத்து அங்கே சென்று ஜகாத்துடைய விடயத்தை தனவந்தர்களுக்கு முன்னால் நேற்று கூட மிக தெளிவாக புத்திரத்துடைய முக்கியமான தனவந்தர்கள் 100க்கும் மேற்பட்டவர்களுக்கு முன்னால் இந்த விஷயத்தை தெளிவாக நான் முன் வச்சோம். இன்றைக்கு நான் சொல்றேன் சகோதரர்களே, அதனால நாங்க பார்க்கிறோம் இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. தாலிக தீனுல் கையும், அது பலமானது, சக்தியானது. யார் யாருக்கெல்லாம் ஜகாத் கடமை இருக்குதோ கொடுங்க. அடுத்து இன்னொரு பகுதி இருக்குது, நாங்க சதக்கால தாராளமா கொடுக்கலாம், எல்லாருக்கும் கொடுக்கலாம். இதோட முடிக்கிறேன் அன்புக்குரியவர்களே. நபிட்ட வந்து கேட்கிறாங்க, மதீனா பள்ளியில யார சூழல்லாம் எனக்கு ஒருத்தர் வந்திக்கிறார். நபி அவர்கள் எழுப்பினாங்க, இந்த பள்ளியில் எழுப்பி நிக்கிற மாதிரி எழுப்பி நின்று சொன்னாங்க, இன்றைக்கு ஒரு விருந்தாளி வந்திக்கிறாரு, யார் பொறுப்பெடுக்கிறார்? முதலாவது ரசூலா தன்னை தான் பார்ப்பாங்க. வீட்டுல போய் கேட்டாங்க, இந்த மனைவியும் சொன்னாங்க, உத்தரம் இல்லை, ஒண்ணு கொடுக்கறது ஒன்றும் இல்லைன்னா. ரசூலா எலும்பி மதீனா பள்ளியில எலும்பி பேய்த்து என்ன செய்தாங்கன்னா பாக்குறாங்க, ஒருத்தரும் தயார் இல்லை. ஒருத்தர் சரி கஷ்டத்துல எழும்பி வந்தாரு,
வீட்டுக்கு கூட்டிட்டு போனாரு. சொன்னாரு, ரசூலோட விருந்தாளி வந்திக்கிறாருன்னு மனைவிட்டு சொன்னாரு. மனைவி காதுக்குள்ள சொன்னா நல்ல விஷயம்தான், ஆனா பிள்ளைக்கு மட்டும்தான் சாப்பாடு கேட்கலாம். பேசுறதுக்கு கேட்கறதுக்கு லேசு சகோதரி, பேசுறதுக்கு கேட்கறதுக்கு லேசு. ஆனால் இன்றைக்கு நாங்கள் மற்றவர்கள் வாழணும் என்று நினைக்கிறது இன்றைக்கு நாங்கள் ரொம்ப குறவும். சில மக்கள் மோத்தா போனது கூட விளங்கும். மக்களுக்காக வேண்டி எவ்வளோ மக்கள் உழைச்சிக்கிறாங்க நம்முடைய கிளாஸுகள் சகோதரர்களே, அப்ப எங்களுக்கு விளங்கும். மேலானவர்களே, அன்புக்குரியவர்களே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, சொல்றாங்க பிள்ளைக்குள்ள சாப்பாட்டு தான் இருக்குது, பிள்ளைக்குள்ள சாப்பாட்டை நாம கொடுப்போம். நான் விளக்க அணைக்கிறேன், நீங்க சாப்பிட்ற மாதிரி நடிங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க சகோதரர்களே. ஒரு பார்சல் கிடைச்சிக்குது, ரெண்டாவது பார்சல் கிடைக்குது, வேற ஏதாவது ஏற்பாடு செய்யுது, குடும்பத்தால கிடைச்சிக்குது, இன்னும் எங்களுக்கு தண்ணீரை வரையிலண்டா. முடிவெடுத்து பாருங்க. இன்றைக்கு சோழர்களே, நான் மிம்பர்ல சொல்றேன், நான் ஜகாத்தை வழங்குவேன், நியத் வைங்க இன்ஷா அல்லாஹ். நான் சொல்றேன் தைரியமாக, இந்த ஊருடைய இமாமாக இருந்து தைரியமான பிரகடனத்தை உங்களுக்கு சொல்றேன், நான் ஜகாத்தை வழங்குகின்ற ஒரு தன்னிலை பெற்ற ஒரு கம்பீரமான யாரும் வாங்காத கை நீட்டாதவனாக இருப்பேன் என்று முடிவெடுங்க இன்ஷா அல்லாஹ். எப்படி கொழும்புல அப்துல் அசீஸ் மௌலவி பெரிய பள்ளியில இதை பத்தி பேசுற நேரம் நேற்று சொல்லி காட்டினேன். இப்ப ஒருத்தர் கஞ்சி வியாபாரிக்கு ஒரு கவலை வந்தது, சகாத்தை பத்தி சொன்னதோட ஒரு கவலை வந்து நாமளும் கொடுக்கணும். நான் சகாத்தை பத்தி சொல்லல, முடிக்கிறேன். அவர் கஞ்சி வியாபாரி 600 காசை கொண்டு என்னுடைய கொழும்பு பெரிய பள்ளியினுடைய இமாம் இன்று உயிரோடு இருப்பவர் அப்துல் அசீஸ் மௌலவிட்ட 600 காசை கொண்டு கொடுத்தார். ஹசரத் அழுதுட்டு சொன்னாரு, ஜகாத்துக்கு அவருக்கு கடமை இல்லை, ஜகாத் கடமை இல்லை அவருக்கு, ஜகாத் கடமை இல்லை. என்னெல்லாம் செய்யணும் என்று துடிக்கிறோம். அல்லாஹ்வுடைய வாக்குறுதி, யம்ஹகுல்லாஹு ரிபா, யம்ஹகுல்லாஹு ரிபா, வட்டி அழியும், தர்மம் வளரும், ஜகாத் வளரும், சதகா வளரும், என்ற ஊர் செழிக்கும், என்ற பள்ளி செழிக்கும். பள்ளியினுடைய ஒவ்வொரு இளைஞர்கள் செழிப்பார்கள், வாலிபர்கள் செழிப்பார்கள், யுவதிகள் செழிப்பார்கள், வயதாளிகள் செழிப்பார்கள், ஆரோக்கியமுள்ளவர்களாக வாழ்வார்கள். ஜகாத் வழங்கப்பட்ட ஊர், ஜகாத் வழங்கப்படாத ஊர் செழிப்பில்லாத ஊர் சகோதரர்களே, செழிப்பில்லாத ஊர். அதனால இந்த 2 கொத்துமான்னு யோசிக்காதீங்க. இதுக்கு பிறகு இது அடுத்த வருஷம் தான் ஓடுவேன். அதனால மேலானவர்களே, அன்புக்குரியவர்களே, இந்த விஷயத்துல ரொம்ப கவனம் செலுத்துங்க. ஜகாத் தாராளமாக ஏராளமாக நீங்க கொடுத்து பாருங்க. வேகமாக வீசுகின்ற காற்றை போன்ற ரசூலா கொடுப்பாங்க. கொடுத்து பாருங்க சகோதரர்களே, அல்லாஹ் தஆலா விசால தருவான். அந்த மனிதரை அப்துல் அசீஸ் மௌலானா சொல்றாங்க, எந்த அளவண்டா இன்றைக்கு ஜகாத் கொடுக்கக்கூடிய மனிதராக மாறிட்டார். கஞ்சி வித்தவர், அவருடைய எண்ணம் உயர்வானது, எண்ணத்தில் மீட்போமே. இன்றைக்கு நான் சொல்றது, நான் இப்படித்தான் இருப்பேன் நிலைமை இல்லை. நியத்து நான் எல்லாரும் இன்ஷா அல்லாஹ் நியத்த மனசுல இந்த குத்பால எடுப்போமா, எல்லாரும் ஜகாத் கொடுக்கக்கூடிய மக்களாக, வாரி வழங்கக்கூடிய மக்களாக அல்லாஹ் தஆலா எங்களோட ஊரை செழிப்பானதை ஆக்கணும். அதுக்குரிய திட்டத்தை போடுங்க. சென்ற வருஷம் ஜகாத் கொடுத்தவர், அதையும் சொல்லி முடிக்கிறேன். எனக்கு ஜகாத் தந்தவர், எனக்கு தரையில என்னோட சம்பந்தப்பட்டவர், என்னுடைய உறவு, குடும்பத்தை சேர்ந்தவர். டிக்வா புயலின் காரணமாக 10 கோடி அழிஞ்சுது. நான் இத புத்தகத்துல பேசுற நேரம் கேட்டுக்கொண்டிருந்த ஒருத்தர் சொன்னாரு, ஹசரத் எனக்கும் அதே இலவு பெய்தது, ஆனா காணியை வித்து கொடுத்த அப்படின்னார். உங்களுக்கு பரிச்சயமான ஒருத்தர் தான். எனக்கு மெசேஜ் அனுப்பிக்கிறாரு, போன்ல இருக்குது, ஜும்மா முடிஞ்ச பிறகு உங்களுக்கு காட்டணும், ஹசரத் கடனாளியா மௌத்தா போக கூடாது, ஜகாத் தாங்க. ஏன்னா அவர் நிர்பந்தம் ஒன்றும் செய்யல, எல்லாமே 10 கோடி பெய்த்துட்டு. இதை ஆய்வு செய்யறது யாருன்னா கேட்கிறேன் நான். விளங்குதா? இந்த நிறுவனத்தை, இவருடைய பலத்தையும் பலவீனத்தையும் ஆய்வு செய்யக்கூடிய நிறுவனம் மஸ்ஜித். மீண்டும் சொல்கிறேன், பாரத கொடுக்கிறது எடுக்கிறது அல்ல, ஃபுல் டேட்டா பேஸ் இருக்கணும், முழுமையான தகவல் இருக்கணும். யார் ஜகாத்துக்கு தகுதி என்று இருக்கணும். ஜகாத் கொடுப்பவர் வாங்கி வந்தால் அவரை விரட்டணும். ஜகாத் கொடுப்பவரிடமிருந்து தைரியமாக குடிங்கி எடுக்கணும். கூட்டான ஜகாத்தை நடைமுறைப்படுத்தணும். நீங்க நினைப்பீங்க
இதெல்லாம் நடக்காது. அந்த இன்ஷால் ஒரு காலம் நடக்கும் சகோதரர்களே. மன்னரை போன மக்கள் வந்து முசாபா செய்து போடுவாங்க. நான் மௌத் வரைக்கும் இருக்கிற காலம் எல்லாம் ரமலான்ல ஜகாத்தை பேசியே தீருவேன் சகோதரர்களே. ஜகாத் கட்டாயமானது. இந்த ஊரில் ஒருவர் இருந்தாலும் அதற்கான தனி ஹுத்பா செய்யப்பட வேண்டும், முழுமையான பொறுப்பு நிர்வாகத்துக்கு என்பதனை இந்த மிம்பர்ல சொல்றேன். நான் கேட்கிறேன், நான் என்ன செய்வோம்? ஜகாத்துக்கு தகுதியானவர் தானே அவரை விட்டுருவோம். நான் பேசுறது விலங்குதான், விட்டுருவோம். எனவே இப்படி ஆய்வு செய்யணும். இவர் சென்ற வருஷம் பலம் என்ன, இந்த வருஷம் பலம் என்ன, ஃபுல் டேட்டா இருக்குதா? புத்தளத்தில் இருக்குதா? பெரிய பள்ளியில் இருக்குதா? இலங்கையில் இருக்குதா? இதுக்குத்தான் சோழர்களே 16 பேர் 17 பேர் போடுறது. வேற ஒன்றும் இல்லை. அவங்களோட பொறுப்பு இன்றைக்கு இந்த இடம் வந்து சொல்லணும், இவர் இன்னும் கஷ்டத்தில் இருக்கிறார். இதெல்லாம் செய்யற வேலை இல்லைன்னா அவ்வளவு பேரும் நிர்வாகத்தில் இருக்க தேவையில்லை, நாம வீட்டை போய் தருவோம். இன்னொன்னு சொல்றேன், இந்த ஊரில் இருந்து வெளியூருக்கு ஜகாத்துக்காக வேண்டி கடிதம் கொடுக்கப்படுறது கூட இந்த ஊரின் அவமானம், இந்த ஊர் அவமானம். பிச்சை கேட்கிற ஆட்களை வளர்க்காதீங்க. பிச்சைக்காரர்களே, நீ என்ன சொன்னாலும் சரிதான், பிச்சை கடிதம் இல்லை, பிச்சை கடிதம் தேவையில்லை. யார் சொன்னது? பள்ளி கடிதம் சொல்லணும். அவங்களை வளர்த்துங்க, தொழில் அமைப்புகள் செய்யுங்க. இதை செய்து கொண்டு நான் பேசுகிறேன் சோதரர்களே. ஜகாத் விஷயம் பகிரங்கமாக பேசலாம். இதுவரைக்கும் எங்கட தகவல்கள்ல 17 18 தொழில் சார் அமைப்புள்ளவர்களை உயர்த்துவதற்கு இன்று வரைக்கும் ஜகாத் வழங்கப்பட்டிருக்கிறது. பகிரங்கமா பேசலாம். என்னோட இல்லை, என்னோட சார்ந்தவர்கள் ஜகாத் பகிரங்கமாக நாங்க சொல்லணும். நான் ஜகாத் கொடுத்துட்டு அவர் மந்திக்கிறார். இது மறைச்சு குசு குசு விளையாட விளையாட்டு இல்ல. பகிரங்கமாக ஜகாத் கொடுக்கணும். என்னுடைய ஜகாத் இத்தனை மில்லியன் என்ற மந்தி மக்கள் தரணும். இதை தீர்வு செய்யணும் உலமாக்களோட என்பதனை இந்த உங்களோடு பகிர்ந்து கொண்டு, சகோதரர்களே, நேரம் அதிகமாகி விட்டாலும் நீங்கள் மன்னித்துக் கொள்வீர்கள் என்று இறுதியாக கேட்டு, வல்ல ரஹ்மான் அல்லாஹ் தஆலா நமது ஊரில், நமது கிராமத்தில், நமது இளைஞர்களில், நமது வாலிபர்களில், நமது வயோதிபர்களில், நமது பெரியவர்களில், நம்முடைய வர்த்தகத்தில், நம்முடைய தொழிலில், நம்முடைய கடையில், நம்முடைய வியாபாரத்தில் எல்லாவற்றிலும் அல்லாஹ் பரக்கத்தை கொட்டுவானாக, அல்லாஹ் விருத்தி செய்வானாக, அல்லாஹ் ரஹ்மத்தை பொழிவானாக, யாரிடமும் நிறைவு பெற்றவர்களாக அல்லாஹ் ஆக்குவானாக. எங்களுடைய ஊரை நிறைவு பெற்ற, யாரிடமும் வேண்டாத, ஜகாத்தை வாரி வழங்குகின்ற நல்ல மக்கள் கூட்டத்தில் எங்கள் அனைவர்களையும் சேர்த்து வைப்பானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பெற்றோருடைய பாவங்கள், உற்றார் உறவினர்களுடைய பாவங்களை நீ மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, எங்களுடைய இளைஞர்களை முன்மாதிரி இளைஞர்களாக ஆக்குவாயாக. எங்களுடைய மஸ்ஜிதிலே இன்றும் கூட ஒரு நிகழ்வு இடம்பெறுகிறது. பச்சுக்கும் போதைக்கும் அடிமையாகி சின்ன பின்னமாகி சீரழிந்து கிடக்கின்ற இந்த காலகட்டத்தில் நம்முடைய ஊரில் தலை தாங்கள் உழைத்த, தான் உழைத்த, வேர்வை சிந்திய தங்களுடைய பணத்தில் தைரியமான வீரியமான ஒரு இஃப்தார் என்றால் உண்மையிலே இந்த மிம்பரை நான் பாராட்டுகிறேன். அந்த இளைஞர்களை, அவர்களின் ஹலாலான பணத்தை மெச்சுகிறேன். இப்படியான இஃப்தார்கள் உண்மையிலே வரவேற்கக்கூடிய விடயம் என்று சொல்லுகிறேன். எனவே வல்ல ரஹ்மான் அல்லாஹ் தஆலா நம் அனைவருடைய இறுதி முடிவையும் நல்லதாக ஆக்கி வைப்பானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்பிருஹு ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. واشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله. اللهم صل على سيدنا محمد وعلى اله واصحابه واتباعه اجمعين. اما بعد، فيا ايها الاخوان اتقوا الله العليم عز وجل واطيعوه واوصيكم عباد الله واياي اولا بتقوى الله تعالى. يقول فهو اصدق القائلين فاذا قرات القران فاستعيذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قل هو الله احد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا احد. بارك الله لنا ولكم بالقران العظيم ونفعنا واياكم بالايات والذكر الحكيم. انه تعالى جواب كريم ملك كريم رؤوف رحيم.
الحمد لله حمدا كثيرا كما امر. اشهد ان لا اله الا الله وحده لا شريك له ارحم من جقد بكبر. واشهد ان محمدا عبده ورسوله سيد البشر صلى الله على سيدنا محمد وعلى اله واصحابه واهل بيته اجمعين. عباد الله واياي اولا بالتقوى الله. ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم من الخلفاء الراشدين والفخر سيدنا ساداتنا ابي بكر وعمر وعثمان وعلي رضي الله تعالى عنهم وعن ستة الباقين ومن نشرة المبشرين والتابعين لهم باحسان الى يوم الدين وعن السبتين شهيدين شباب اهل الجنه سيدنا حسن حسين رضي الله تعالى عنهما وعن فاطمه بنت رسول امهات المؤمنين برض عنا معهم برحمتك يا ارحم الراحمين. اللهم اغفر للمؤمنين والمؤمنات اللهم اغفر للمؤمنين والمؤمنات والمسلمين والمسلمات والاحياء منهم والاموات ان غريب مجيب الدعوات يا قال العادات. اللهم اجرنا من النار اللهم اجرنا من النار اللهم اجرنا من النار. اللهم لا تجعلنا من خطب النار فانها شدها وبئس المضى وبئس القرار. ربنا اغفر لنا والاخوان الذين سبقونا بالايمان ولا تجعلنا في قلوبنا الا للذين امنوا انه رؤوف رحيم. عباد الله عباد الله عباد الله ان الله تعالى يأمركم بالعدل والاحسان وايتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله تعالى جليل الجبل يذكركم ويهديكم ولذكر الله اكبر.